Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. தாவேக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் கன்னியாகுமரியில் ரோட் ஷோ செல்லும் நிலையில் வழியில் அவருக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். தாவேக தலைவர் விஜய்க்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது விஜயின் வாகனம் எந்த பகுதியில் இருக்கிறது? முழு விவரங்கள். அதாவது திருநெல்வேலி மாவட்ட எல்லையான அந்த பழவூர் அப்படிங்கிற பகுதியில தான் தற்போது விஜயின் வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்கள் கடந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று விடலாம். மகாதனபுரம் ரவுண்டானா பகுதியில முதல் பிரச்சாரத்தை அவர் தொடங்குகிறார். கன்னியாகுமரி மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து முதல் பிரச்சாரத்தை அவர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறார். தற்போது பழவூர் பகுதியை தாண்டி மகாதனபுரம் ரவுண்டானா நோக்கி வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. இருபுறமும் பகுதி மக்களும் பெண்களும் அதிக அளவுல காணப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து விஜயின் வாகனத்தை மறித்து அவர்களுக்கு பூ உள்ளிட்டவைகளை வந்து வழங்கி வருகிறார்கள். பூ உள்ளிட்ட வழங்கி வருவதையும் அதையும் ஏற்றுக்கொண்டு வாகனத்தின் மேல் இருந்தவாறு கையசைத்து வருகிறார். பொதுமக்களுக்கு ஆங்காங்கே அவர்களுக்கு கொடி, அதாவது தமிழக வெற்றிகளின் கொடி உள்ளிட்டவைகளையும் வழங்கிய நிலையில அதையும் கையில் வைத்து வரை அவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். வாகனம் தற்போது பழவூர் தாண்டி கன்னியாகுமரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல கன்னியாகுமரியுடைய இந்த எல்லை பகுதியை கடந்து மகாதானபுரம் ரவுண்டானா என்ற பகுதிக்கு வந்து விஜயின் வாகனம் சென்றுவிடும். அங்கு அவர் முதல் பிரச்சாரத்தை, அதாவது கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து அந்த பிரச்சாரத்தை மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள விசில் சின்னத்துக்கு ஆதரவு கூறிய இந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறார். விஜயின் வாகனத்தை வழிநடிகளும் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்தவாறு வரக்கூடிய இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில போலீசாரும் அங்கங்கே வாகனங்களையும் அதிக அளவுல காவல்துறை வாகனங்களையும் வைத்து நிறுத்தி வருகிறார்கள். பின்னாடி வரக்கூடிய இருசக்கர வாகனங்கள் வரக்கூடிய அந்த பொதுமக்களையும் வாகனங்களை அங்கங்கே நிறுத்தி வாகனங்களில் இருந்து சாவிகளையும் பறிமுதல் செய்து பின்னாடி தொடராதவர்களுக்கு ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள். இருப்பினும் காவல்துறையின் வாகனங்களையும் மீறி இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் முன்னாடி, அதாவது வாகனத்தை விஜய் வாகனத்தை கண்டவுடன் வாகனத்தின் முன்னாடி வந்து விழுவதால வாகனம் வந்து வேகமாக செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதால மிகவும் மெதுவாகவே வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது பழவூர் பகுதியில பொதுமக்களை விஜய் வந்து சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். இருபுறமும் காவல்துறையின் வாகனங்கள் அணிவகுக்க வாகனங்கள் வந்து விஜயின் வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் வந்து வரவேற்பு கொடுக்கிறார்கள். தொடர்ந்து கன்னியாகுமரியில் உள்ள அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடங்குகிறார். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல் தான் விஜய் தனியாளில் கடனா விஜய்
Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.